கேளுப்பா, வேணாப்பா, வேணாப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்காதப்பா. நான் சொல்றதை கேளுப்பா. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு உனக்கு விபத்து முடியுமா? நான் கேளுப்பா. அன்பழகா, சொல்றதை கேளு, தயவுசெய்து நில்லு. போகாத, நில்லு. அன்பழகா, சொல்றதை கேளுப்பா. என் வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பா. அன்பழகா, என்னால ஓட முடியலப்பா. இல்லப்பா, கொஞ்சம் பிடிக்கப்பா. கட்டியை தூக்கிட்டு ஓடுறாப்பா. கொஞ்சம் ஏய் வேணாப்பா அன்பழகா, இந்த வெறி வேணாப்பா, சொன்னா கேளுப்பா. அன்பழகா நில்லு. வேணாப்பா, நன்றி கட்டவனே, வெளியே வாடா. வேணாப்பா, இந்த அன்பழகன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு வேற ஒருத்தனை எப்படி கட்டி கொடுக்கறது பாக்குறேன்டா. நான் சொல்றது கேட்க புரியா இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு பிறந்ததுதான் வெளியே வாடா. உண்மை இல்ல மாதவனே, அந்த ஏமாத்தன கழுதையை வெளியே வர சொல்லுங்க. டாக்டர் அமெரிக்கன் டாலரை பார்த்த உடனே நான் உனக்கு செல்ல காசா போயிட்டேனா? 2,87,612 ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்ச வேண்டி என்ன ஏமாத்தன உன்னை குழி தோண்டி புதைச்சிட வேண்டி. ராஜன் குடிகாரன் நாயே, வெளியே வாடா. நீ வருவே தெரியும்டா. என் கணக்கு என்னைக்குமே தப்புனது இல்ல. நீ மனசுல நினைக்கிறதையே நான் செஞ்சு முடிக்கிறவன்டா. என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ வீதி வீதியா வீடு வீடா ஏறி இறங்கி சம்பந்தம் பேசினாலும் எவனும் உனக்கு பொண்ணு தர மாட்டான்டா. பொண்ணு தர்ற மாதிரியாடா நீ நடந்துக்கிற? உன்னை எந்த பொண்ணு? உங்க குடும்பத்துக்காக இவன் போட்ட பிச்சையில தானே உங்க குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அதை மறந்துடாதீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்க. பயமுறா, எத்தனை நாளைக்குடா செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? நீ போட்ட பிச்சை காசுல ஒண்ணு அவ பாஸ் ஆகலடா, அவ புத்தினாலதான் பாஸ் ஆனா. இந்தாடா உன் பிச்சை காசு 2,87,000 சில்லற. நல்லா எண்ணி பாத்துக்க. குறைஞ்சதுன்னா 5 10 கூட்டி தரேன், அள்ளிட்டு போ அன்பழகா. பணத்துக்காக கட்ட பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டடா நீ. இந்த அன்பழகன் பணத்திலேயே வளர்ந்த வேண்டாம், வாரி கொடுப்பனே ஒழிய பிச்சை எடுக்க மாட்டேன். பணம் வாங்கினவ உள்ள இருக்கா, அவ பேசட்டும். கூப்பிடா அவள. கூப்பிடா அவள, நான் பேசி ஆகணும். இந்த ஜென்மத்துல அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாடா. நீ ஒண்ணும் பேச வேண்டாம் குடிகாரனா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர சொல்லா. வரணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். வேணும்னா நீ ஓன் பொண்ணை கட்டி கொடு. சொல்லாதடா உன்ன. கட்டி கொடுக்க மாட்டில்ல. நீயே அவனுக்கு கட்டி கொடுக்க யோசிக்கும் போது நான் மட்டும் எப்பறம் அந்த குடிகார பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? என்ன அடிச்சிட்டில்ல? உன்னோட பாச்சா எல்லாம் தாமிரப்பட்டில மட்டும்தான் செல்லும். உனக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் கை கட்டி நிக்கலாம். கொளத்தூர் பாண்டி கேள்விப்பட்டிருக்கியா? அவனுக்கு நீ எல்லாம் சுஜிப்பி சும்மா ஊதி தள்ளிடுவான். டேய் பாண்டி, வந்து கைவரிசை காமிடா. என்ன அடிச்சிட்டில்ல? கூட்டி தரேன், அள்ளிட்டு போ அன்பழகா. என்ன அஞ்சலி? அன்பழகா சொன்னா கேளு. விட்டுடு அன்பழகா. அன்பழகன், எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? காட்டு மிராண்டியா நீங்க? இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சீங்களா? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன பெத்த அப்பா அம்மாவை விட உங்க மேல நான் பெரிய மரியாதையே வச்சிருந்தேன். அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல சுக்கு நூறா உடைச்சு போட்டீங்களே. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? 5 வருஷம் நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ எத்தனை முறை வந்து என்ன பார்த்துட்டு போயிருப்பீங்க? ஒரு முறையாவது உங்க காதலை என்கிட்ட சொல்லிருப்பீங்களா? ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களே, ஒரு முறையாவது என்ன காதலிக்கிறியான்னு கேட்டீங்களா? கேட்டா தானே பதில் சொல்ல முடியும். கேட்காமலே நாங்க காதலிக்கிறோம் நீங்க முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு பொண்ணுங்க நாங்க பொறுப்பாக முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அன்பழகா, நான் ஆசைப்பட்ட மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டு என்ன டாக்டர் ஆக்குனது நீங்க தான். உங்களை ஒரு நிமிஷம் கூட மறந்திருக்க முடியாது. அதுக்காக வாழ்க்கை பூரா நான் உங்களோட இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை நான் கோயில்ல இருக்கிற தெய்வமா நினைக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்பழகன். கடவுளுக்கும் கணவனுக்கும்
நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்பழகா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. பெத்த மகனோட மனசு ஒரு தாய்க்கு தான் தெரியும். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யற உனக்கு உன் விஷயத்துல மட்டும் மாறி போச்சுல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கலனா நீ பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தான் இருப்ப. பிடிவாதத்தால எந்த பொருளை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஒரு பொண்ணோட மனச வாங்க முடியாதுப்பா. அன்பழகா, அஞ்சலிய மறந்துருப்பா. உன் மனச நல்லா புரிஞ்சு உன் கூட சந்தோஷமா வாழ இந்த வீட்டுக்கு ஒரு மருமக கண்டிப்பா வருவா. அவளே உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன்டா அவளுக்காக கண் கலங்குற? இவ இல்லைன்னா இன்னொருத்தி. அஞ்சலி, உன்னை பார்க்க அன்பழகன் வந்திருக்காரு. அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பேசணும். மன்னிச்சிடுன்னு கேட்குற யோகியதை எனக்கு இல்லை. இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. நான் ஒரு விவரம் இல்லாதவன், படிப்பறிவும் குறைவு. நான் ஒரு முட்டாள். அம்மா இல்லாத வளர்ந்தவன். தப்பு பண்ணிட்டேன். அஞ்சலி என் கண்ணை திறந்துட்டா. கோவத்தில் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்க வேண்டாம். எங்கள் அம்மா சாகிற நேரத்தில் எனக்கு ஒன்று சொன்னாங்க. நான் உனக்காக நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டா, அதை நாசம் பண்ணிடாத, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும்னு. அன்னையிலேருந்து எழுத ஆரம்பித்தேன் கணக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் கடவுள் எழுதின கணக்கெல்லாம் தப்பாகவே போச்சு. என் ஆசையை மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்தது என் தப்பு தான். ஆனால் சொல்ல தைரியம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே என் தப்பு தான். நான் செஞ்ச தப்பால் அஞ்சலியோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. டாக்டர் ராஜேஷ் தான் பொருத்தமானவர். அந்த கல்யாணம் நடக்கணும். அஞ்சலி சம்மதிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக வாழறத நான் பார்க்கணும். அஞ்சலி, நீ என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னாலும் செய்வேன். இது அதிகாரம் இல்லை, என்னோட வேண்டுகோள். இதெல்லாம் நான் அஞ்சலிக்காக ஆசை ஆசையா வாங்கின நகைகள். இதுல என் மனசு, இதயம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இது அன்பழகன் கிளினிக்ஸோட சாவி. தொடர்ந்து நடத்தணும். இனி அஞ்சலிக்கு சொந்தமானது. அன்பழகன் தலையிடவே மாட்டேன். பெயரை மட்டும் மாத்திடாத, அது என்னோட ஆசை. மறுக்காதீங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எந்த உதவினாலும் கேட்கலாம். வரட்டுமா? ஒரு விஷயம், இனிமே எந்த கணக்கும் எழுத மாட்டேன்.
Ha ha ha!